ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். சரி சொல்லமா? உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஏசப்பா உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். சேர்ந்து சொல்லமா? உதவி செய்கிறார், பலன் தருகிறார். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. பலன் தருகிறார். மீண்டும் ஒரு முறை. உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். திரும்ப சொன்னோமா? உதவி செய்கிறார், பலன் தருகிறார். எல்லாரும் சொல்லுங்க. ஓ, பலன் தருகிறார். திரும்ப ஒரு முறை. உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஆமென். நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். நம்ம கூட வருகிறதே நமக்கு உதவி செய்வதற்காக. எதுக்கு வராரு? நம்ம கூட இருக்கிறதும் நம்ம கூட வருகிறதும் எதுக்குன்னா, நமக்கு ஆண்டவர் உதவி செய்வதற்காக தான் நமக்கு கூட வராரு, நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் கூட இருந்தா நமக்கு உதவிகள் கிடைக்கும். கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்க வேண்டிய நேரத்துல, கிடைக்க வேண்டிய இடத்துல, கிடைக்க வேண்டிய அளவுக்கு கிடைக்கும். ஆமென். கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்க வேண்டிய இடத்துல, கிடைக்க வேண்டிய அளவுக்கு அந்த உதவி கிடைக்கும். ஆமென். அப்ப உதவி தேவைப்படுகிறத விட குறைவாகவும் கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. உதவி தேவைப்படுறத விட அதிகமாகவும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். உதவி தேவைப்படுகிற நேரத்துக்கு முன்னாடியே கொடுக்க மாட்டார். உதவி தேவைப்படுற நேரத்துக்கு பின்னாடியே கொடுக்க மாட்டார். உதவி தேவைப்படுகிற நேரத்தில் தேவையான உதவிகளை தேவையான அளவுக்கு தேவையான நேரத்தில் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆமென். ஆமென். அந்த உதவி எப்படி இருக்கும்? அந்த உதவி எப்படி இருக்கும்? அந்த உதவியை யாருக்கு செய்வார்? இந்த ரெண்டு காரியத்தை மட்டும்தான் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். அந்த உதவியை ஆண்டவர் யாருக்கு செய்வார்? அந்த உதவி எப்படி இருக்கும்? அந்த உதவி எப்படி இருக்கும்? சில நேரத்துல நமக்கு இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தால், அறிவுரை கொடுத்தாலும் அதுக்கு பேரும் உதவிதான், இல்லையா? அதுக்கு பேரும். இப்ப இந்த காரியம் எப்படி செய்யறதுன்னு தெரியல, இது எப்படி செய்யறதுன்னு நமக்கு தடுமாறு இருக்கும் போது, இதை என்ன செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவையான நேரத்தில் அந்த தேவையான அறிவுரையை நமக்கு சொல்லுவதும் உதவிதான், இல்லையா? நம்மளால முடியாத நேரத்தில் நம்மளோட கூட சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது, அதாவது முழு பலன் நம்மளுது, ஆனா அவங்க சும்மா சப்போர்ட் பண்றதுக்கு பெரும் உதவிதான், இல்லையா? இப்போ நீங்க போறீங்களா, இப்போ மாசம் ரேஷன் அரிசி வாங்குவீங்க, அரிசி வாங்குவீங்க இல்லையா? அது வாய சொல்ல மாட்டேங்கிறீங்க, வாங்குவோம். அப்படி வாங்கும்போது நம்ம என்ன செய்யணும்? சில நேரத்தில் எல்லா நாளும் தூக்க முடியறது இல்லை, இல்லையா? எத்தனை கிலோ? ஒரு 20 கிலோ நம்ம என்ன செய்ய முடியும்?
நீ தூக்கி வை 20 கிலோ தூக்குங்க. இப்போ என்ன பண்ணுவேன், ஆண்டி கொஞ்சம் தூக்கி விடும் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அவங்க என்ன செய்வாங்க, சும்மா சின்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா முழு படத்தை நம்ம தான் எடுக்கணும். அவங்க சும்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேரும் உதவி தான் இல்லையா. ஸோ சில நேரத்துல நம்ம செய்ய வேண்டியதை நம்மளை செய்ய விடாம சும்மா இருந்துக்கோ, நானே என்ன செஞ்சிடறேன், எல்லாமே செஞ்சிடறேன். அதுக்கு பேரும் உதவி தான். வாயில சொல்றதுக்கு பேரும் உதவி தான். கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு பேரும் உதவி தான். நம்மளை நிக்க வச்சுட்டு முழுக்க அவங்களே செஞ்சு முடிக்கிறதுக்கு பேரும் உதவி தான் இல்லையா. இது 3க்கு பேருமே உதவி தான். இந்த 3 உதவியில ஆண்டவர் இன்னைக்கு இப்படிப்பட்ட உதவியை ஆண்டவர் செய்ய விரும்புறாரு. ஒண்ணு, நமக்கு அறிவுரை மட்டும் இதை செய்வா, இப்படி பண்ணு, இங்க போ, இங்க வா, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு பேரு உதவி தான். அந்த உதவி செய்ய விரும்புறாரா, இல்ல நம்மளை செய்ய வச்சுட்டு சும்மா என்ன பண்றது அப்படி. சில அம்மா இருப்பாங்க இல்லையா, முழுக்க பிள்ளைங்கிட்ட வேலை வாங்குவாங்க. தப்பு இல்லை, வாங்கிடணும், வாங்கி பழகிடணும். ஆனா சில பிள்ளைங்க இருக்குது அம்மா மாட்ட வேலை வாங்கிக்கிறோம். அதுவும் ஒரு கிருபை தான், அது ஒரு கிருபை தான். சில பிள்ளைங்க அம்மா பிள்ளைங்கிட்ட வேலை வாங்குவாங்க. வீடை கூட்டுறது, என்ன பாத்திரம் தேய்க்கிறது, ஆக மொத்தம் வயசு சின்னதாக இருக்கும், எல்லா வேலையும் அத்தைப்படியே கற்று தேடி வந்துடும். இது அம்மாவுடைய கிருபை. அந்த பிள்ளைகிட்ட வேலை வாங்கிடுவாங்க. சில பிள்ளைங்களுக்கு அருமையான கிருபை, மற்றவங்க அம்மா கிட்டேயே சாப்பிட்ற மொத்தம் ஊட்டுறதுலேருந்து அந்த தட்டை கொண்டு கழுவி அம்மா வச்சு அவங்களே சோறு போட்டு அவங்களே கொண்டு வந்து சாம்பார் ஊற்றி சாப்பாடு பசஞ்சு அது அது ஒன்று மட்டும் தான் சொல்லுது. இன்னும் பார்த்தாக்க முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்த மாடு சில நேரத்தில் தட்டு பிடிச்சி நுந்துவோம். அது வாயை திறக்காது, அப்படி குட்டிச்சு இங்கே ஒரு அடுத்த வாயை திறக்க இல்லையா, உள்ளே குத்திடுவோம். அந்த மாதிரி அம்மா என்ன செய்யறதில்ல, வாயை திறந்து ஊட்டுறது. அது ஒன்று தான் குறை. பிள்ளைங்க வாயை திறந்தா அம்மா ஊட்டிடுறாங்க. அந்த மாதிரி அம்மா கிட்ட வேலை வாங்கிடுது இல்லையா, அது அதனுடைய கிருபை தான். அப்படி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட வெறும் வாயில சொல்லிட்டு, தம்பி இது பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா, அம்மா இப்படி பண்ணுமா, மகள் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரா, இல்லை அதை தாண்டி சரி நீ செய்ய, நான் உனக்கு என்ன செய்யறேன், ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ அம்மா சமைக்கும் போது பிள்ளைங்க வெங்காயம் வெட்டி கொடுப்பாங்க, கத்திரிக்காய் வெட்டி கொடுப்பாங்க, அதில் சின்ன உதவி பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் அங்கே ஸ்டவ் கட்டில் என்ன செய்ய மாட்டாங்க இல்லையா. செய்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், சும்மா இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லலை. செய்கிற பிள்ளைங்களுக்கு சொன்னது அம்மா செய்யலாம். சரி நம்ம என்ன செய்யலாம், நம்ம சமையல் செய்யலை, அப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் உரிச்சு கொடுக்கலாம், கொஞ்சம் கத்திரிக்காய் வெட்டி கொடுக்கலாம், கொஞ்சம் தக்காளி கழுவி கொடுக்கலாம், ஏதாவது கேட்கறத கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி கொடுப்பாங்க. இதுக்கு பேரும் உதவி தான் இல்லையா. ஆனால் அம்மா நீங்கள் உட்காருமா, நான் என்ன செய்கிறேன், நீங்கள் எனக்கு மட்டும் சொல்லுங்க, இப்படி செய்ய அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, நானே என்ன செஞ்சிடறேன், எல்லாம் செஞ்சு இல்லையா. நீங்கள் சும்மா நின்று பாருங்க, நான் செய்யறதெல்லாம் சரியா போச்சான்னு பாருங்க, நானே என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையும் செய்கிறோமா அப்படின்னு அம்மாவை உட்கார வச்சுட்டு பிள்ளைங்க செய்ய முடியும் இல்லையா. இதுக்கு பெரும் உதவி தான் இல்லையா. இந்த 3 உதவியில் எந்த உதவி எதிர்பார்க்குறீங்க? 3வது உதவி என்ன எதிர்பார்க்குறோம்? 3வது உதவியை எதிர்பார்க்கல, அதை தான் ஆண்டவர் செய்யணும். இதைதான் நீங்க எதிர்பார்க்குறீங்கல்ல. அப்போ உங்க விருப்பம் அவருக்கு தெரியுது. என்னது, இது ஒன்றும் செய்யாத போடுறது ஒன்றும் தேராது. அது என்ன பண்ணுமா, நீ கொண்ட கொடுத்து இதை அரைக்குறையா உட்காந்து கஷ்டப்படுறத விட நீ செஞ்சதை திரும்ப உட்காந்து செஞ்சுட்டு ரசம் வைக்கிறத உப்பை சேர்த்து போட்டு அப்புறம் திரும்ப புளியை கரைச்சி திரும்பவும் மிளகாய் போச்சு தக்காளி கரைச்சி இதெல்லாம் திரும்ப ஊற்றி இதை சரி பண்ணுறதுல படாத பாடம் இருக்கு. அதனால நீ சும்மா நின்றுக்கா, நான் என்ன செய்யறேன், நான் செஞ்சு முடிச்சிடறேன் அப்படின்னு நீ யாரும் கோச்சு கூட. இதுக்கு தமிழ்ல ஒரு பழமொழி என்னன்னா, அழகுக்கு அவ போறதா ஆக்கப்பட அம்மா கூட்டு போறான். கல்யாணம் பண்ணிட்டு மக போனா ஆக்கி போடுறதுக்கு அம்மாவை கூட்டிட்டு போறதான். சரியா? அந்த மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, நீ அழகுக்கு மட்டும் இருந்துக்கா, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், நான் செஞ்சு முடிச்சிடுறேன். அந்த உதவியை தான் ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிறார். அந்த உதவியை தான் ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிறார். அப்படின்னா இந்த உதவி எல்லாருக்கும் கிடைக்கும்னா அதான் பிரச்சனை. இந்த உதவி எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் இல்லையா. இந்த உதவி எல்லாருமே நமக்கு வேலை சொல்லாம செஞ்சு முடிச்சிருவாங்களா, வேலை சொல்லாம அப்படியே காலையில் எந்திரிப்பாங்க இல்லையா, பாப்பா எந்திரி அசைய மாட்டாங்க, முடிச்சுதான் இருப்பாங்க. ஆனால் கண்ணை இருக்க முடியும் வச்சுட்டா எடுத்து போச்சுன்னு அப்படியே அசையாத என்ன பண்ணுவாங்க, செஞ்சு முடிச்சிருவாங்களா. எங்க போற காது என்ன இருக்கும், எங்க போறாங்க, தொடப்படுக்கிறாங்க, அடிக்கிறதுக்கு இல்லை, கோட்டுறதுக்கு தண்ணி பார்த்துக்கிட்டு தான் போறாங்க, சபை பற்ற வைக்கிறாங்க. அப்படி உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, படுத்துனே அப்படியே காதை மட்டும் கொடுத்துன்னு என்ன பேசுறாங்க, என்ன திட்டுறாங்க பத்தியா, கொஞ்ச நாள் இடாதவளுக்கு என்னன்னா திட்டுறாங்க, என்ன தோங்குற நினைச்சுன்னு அப்படின்னு உட்காந்து காது கண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரி இல்லாம அவர் என்ன செய்வாங்க, உட்காந்து எல்லா
எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிடுறேன், நான் செஞ்சு முடிச்சிடுறேன். அப்படி செஞ்சு முடிக்கணும் ஆசை இருக்கு. ஆனா யாருக்கு செய்வாருன்னா பேசுறோம், யாருக்கு அதான் செய்ய விரும்புறேன். என்னது, நீ சும்மா ஆக்ட் மட்டும் இருந்தா போதும், சும்மா ஆக்டுக்கு மட்டும் இருந்தா போதும். எனக்கு ஒரு ஆள் தேவை, அந்த ஆள் மட்டும் நீ இருந்துட்டீங்கன்னா போதும், மீது எல்லா உதவிகளும் எல்லாத்தையும் நானே செஞ்சிடறேன். ஆனா பேரு நீ செஞ்ச மாதிரி இருக்கட்டும், பேருக்கு நீ செஞ்ச மாதிரி இருக்கட்டும். ஆனா செய்யறதெல்லாம் நான் தான் செய்யறேன், ஆனா பேருக்கு மட்டும் நீ செய்யற மாதிரி இருக்கட்டும். அதனால எனக்கு ஒரு ஆள் தேவை, நீ செய்ய வேணாம், எல்லாத்தையும் நானே செஞ்சு முடிச்சிடுறேன், நானே செஞ்சு முடிச்சிடுறேன். அப்ப நானே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறேன், நீ சும்மா நின்னா போதும், அத்தனை பதில் நான் செஞ்சு முடிச்சிடுறேன். இதை நான் செய்யணும்னா உங்ககிட்ட ஒண்ணு நான் எதிர்பார்க்கிறேன், அது என்னன்னு கிடைச்சி சொல்றேன். அது என்னன்னு கிடைச்சா சொல்றேன். ஏன்னா முதல்ல சொன்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னா அப்ப பிரசங்க கேட்காத போயிருவீங்க இல்லையா? அதனால என்ன எதிர்பார்க்கிறத கிடைச்ச சொல்றேன். ஆனா தேவன் அதை தான் செய்ய விரும்புகிறேன். என்ன, நீ உட்கார்ந்துக்கோ, நீ சும்மா கூட இரு, நீ எல்லாத்தையும் என்ன பண்ற நான் பாத்துக்கிறேன், நீ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு ரகசியம் ஆம்பளைங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, இந்த பொம்பளை கிட்ட வேலை வாங்கினா வேற ஒண்ணும் பண்ணாத, கூட நின்னுக்கிட்டா போதும். சரியா? உங்க வீட்டுக்காரங்க கிட்ட வேலை வாங்கினீங்கன்னா வேற ரகசியம் ஒண்ணும் இல்லை. என்னது, மொத்தமே அவங்க கிட்ட வாங்கிடலாம் இல்லையா? சும்மா நின்னுக்கிட்டு பேசினா போதும் இல்லையா? சும்மா நின்று பேசினா போதும், இதுதான் ரகசியம் இல்லையா? இங்க டேஞ்சர் பண்ணாதான் மொத்தமே நம்ம தலைமுறை விழுந்துருக்கு. நீங்க செய்யணும், நான் செய்ய மாட்டேன், ஆனா சொல்றேன் உங்களுக்கு, சரி நான் அப்படி செய்யறதில்ல, நமக்கு அந்த வேலையும் கிடையாது. அதனால நான் அந்த பாணி கிடையாது, நான் வேற பாணி. அதனால நீங்க பண்ணுங்க. அதனால வேலை வாங்கினா ஈஸியா பால் வாங்கிக்கலாம், அப்படி பண்ணா ஈஸியா வேலை வாங்கிடலாம். இதே மாதிரி அவங்களும் யோசிப்பாங்கல்ல, ஆனா இவன் கடாமணிக்கிற அவனுக்கு தெரியாது, இவன் பயங்கரமான யாருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்குது. அப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா, நீ சும்மா என் கூட இரு, மீதி எல்லாத்தையும் நானே செஞ்சு முடிச்சிடுறேன், ஆனா பேர் மட்டும் உன் பேர் வரட்டும், நீ செஞ்ச மாதிரி பண்ணிக்கோ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு உதவியை தான் ஆண்டவர் நமக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். ஆமென். இப்படி தேவன் செய்வாரா அப்படின்னா தெரிந்த ஒரு வேத பகுதி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஆண்டவர் மோசேக்கு சொல்ற ஒரு சம்பவம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 14, 15, 16 இப்போ மோசே சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம். அப்ப என்ன சொல்றாரு மோசேனா, நீ சைலண்டா இரு, ஆனா இருக்கணும் ஆளு. ஆளே இல்லாம என்ன செய்ய மாட்டேன், நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், ஆளே இல்லாம நான் செய்ய மாட்டேன், ஒன்னும் நான் செய்ய மாட்டேன், ஆனா நீ கூட இருக்கணும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்ப யார் பண்ண தேவையில்லை, நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவரே எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறாரு, செஞ்சு முடிச்சிடறாரு. அவரே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடறாரு. சரியா? அவரே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடறாரு, நீ ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, அமைதர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இந்த யுத்தம் எப்படி நடக்குது? இந்த யுத்தம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கர்த்தர் உதவி செய்ய மாட்டார், எல்லாருக்கும் தெரியற மாதிரி. ஏன்னா தெரிஞ்ச என்ன செஞ்சிருவீங்க, அவன் தான் செஞ்சான், இவன் சும்மா சொல்லி கிடக்குறான் அப்படி சொல்லிடுவான்ல. இப்போ இவன் செய்யறான்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்றான், அம்மாவே சொல்றாங்க, என்னது எல்லாம் என் மகன் தான் செஞ்சான், அவன் போய் என்ன செஞ்சா, அவன் சும்மா உட்கானதான் இருந்தான் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? இப்போ இவன் சும்மா இவன் வேற செஞ்சு நிற்கிறேன் வச்சுக்கோங்க, இப்போ சாப்பாடு இவன் செய்யறான்னு வச்சுக்கோங்க, செய்ய மாட்டான் தெரியாது, ஆனா சொல்றாங்க செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு செய்யறான், செஞ்சு கொண்டு போய் மருமக கொண்டு போய் மாமியார் கிட்ட மருமக கொண்டு கொடுக்குறான், அத்தை நான் தான் சாப்பாடு செஞ்சேன், என் மகன் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு ஈஸி என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்கல்ல. அதனால இப்ப இவன் என்ன பண்றான்னா, நான் செஞ்ச மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது, ஆனா நீ என்ன பண்ணு, பக்கம் நின்னுக்கா, நீ தான் செஞ்ச மாதிரி யாருக்குமே தெரியாத அளவுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன். ஆனா உதவி செய்வேன், அந்த உதவி யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லிடுவாங்க, நீ தான் செஞ்சேன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? ஆக நான் செஞ்சத நான் செஞ்சு சொல்லுவேன், நீ செஞ்சேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப ஆண்டு என்ன செய்யறாரு, என் பிள்ளைங்க வேலை செய்யக்கூடாது, ஆனா வேலை செஞ்ச மாதிரி காட்டிக்கணும். புரியல? இந்த புரியல நேரம் ஓடிட்டுப்பீங்க. பேசுற என்ன விரும்புறாருன்னா, என் பிள்ளைங்க வேலை செய்யக்கூடாது, ஆனா வேலை செஞ்ச மாதிரி எல்லாரும் என்ன சொல்லணும், இவன் தான் செஞ்சான், இவன் தான் செஞ்ச அப்படின்னு சொல்லணும், ஆனா நீ என்ன செய்யக்கூடாது. இப்ப ஏற்பட்ட ஒரு ஆண்டவர்களை பார்க்க முடியுமாங்க? வேலையே நம்மகிட்ட வாங்காம எல்லா வேலையும் அவரே செஞ்சுட்டு, ஆனா நீ வேலை செஞ்ச மாதிரிதான்
காட்டுறாருன்னா இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் எங்களை பார்க்க முடியுமா? எங்கேயும் பார்க்க முடியாது, இங்க தான் பார்க்க முடியும். நம்ம ஆண்டவர் அதை செய்ய முடியும். ஆமென். அதெல்லாம் தேவன் செய்யறார். என்னது? நீ ஒண்ணும் செய்யாத, எல்லாத்தையும் நானே செஞ்சேன், ஆனா நீ செஞ்ச மாதிரி காட்டிடுறேன். நீ செஞ்ச மாதிரி எல்லாருக்கும் இல்லையா? பைபிள் அப்படிதான் எழுதி இருக்கிறாங்க. என்னன்னு? மோசே, அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்றாங்க இல்லையா? இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? இப்ப ஆண்டவர் என்ன சொல்ற? மோசேக்கு என்ன சொல்றாரு? நீ கைய நீட்டு அப்படின்றாங்க இல்லையா? நீ கைய என்ன பண்ணு? நீட்டு. நீ உன் கோலை நோக்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி அப்படின்றாங்க இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு மோசே? நீ கைய இந்த செங்கல் மேல் நீட்டு. இந்த செங்கல் என்ன செஞ்சிடும்? பிளந்துரும். அவன் ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்போ கையை நீட்ட உடனே செங்கல் என்ன செய்யுது? பிளக்குது இல்லையா? செங்கல் என்ன செய்யுது? பிளக்குது. இந்த பிளந்த பிறகு ஜனங்களாம் நடந்து போயிடுறாங்க. இப்ப எல்லாருமே நம்ம நினைக்கிறோம், மோசே கையை நீட்டினார் கடல் பிளந்துச்சு, மோசே கையை நீட்டினார் கடல் பிளந்துச்சு, மோசே கையை நீட்டினாரு. இதுதான் பைபிள் எழுதியிருக்கு, இதுல மாற்று கருத்து இல்லை இல்லையா? ஆனா இதுக்கு உள்ள நடக்கிற வேலை தான் உதவி. இதுக்கு உள்ளவன நடக்குது இல்ல, அதுக்கு பேர் தான் உதவி இல்லையா? நான் முதல்ல சொன்ன என்ன சொன்னேன்? என் பிள்ளைங்க வேலை செய்யவே கூடாது, நான் எல்லா வேலையும் ஆனா என் பிள்ளைங்க செஞ்ச மாதிரி தான் பிரார்த்திக்குவேன் இல்லையா? சில நேரத்தில் வீட்டுக்காரன் விருந்தாளி வந்தாக்க பிள்ளைங்க சமைக்க நிற்கும், அம்மா எல்லாம் செஞ்சு முடிச்சவங்க பிள்ளை கூட வைக்க இல்லையா? விருந்தாளி நினைச்சிருப்பாங்க என்னன்னு, வர்றா இந்த பிள்ளை என்ன டேஸ்டா செய்யுது அப்படின்னு. அது கையை வச்சா இருக்கிறதும் போயிடுன்னு அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? வந்தவங்க தெரியாது இல்ல. ஏன்னா பைபிள் யார் தான் தெரியுறாங்க? போறது வர்றது அது அம்மா பாட்டு நின்று கிடக்குது. இது போது வர்றது எடுக்குது, அது கொட்டுறதெல்லாம் பரகட்ட பிரச்சனை. ஆனா இது செஞ்ச மாட்டா எல்லாருக்கும் காட்டுவாங்கல்ல. அதான் ஆண்டவரும் பார்க்கிறேன். என்னது? நீ ஒன்னும் செய்யாத மோசே, நான் செஞ்சுக்கிறேன், நீ கையை மட்டும் நீட்டு. இந்த கையை நீட்டும் போது கடலை என்ன செஞ்சிடும்? பிளந்துரும். ஜனங்களா நினைப்பாங்க, மோசே தான் கடலை பிளந்தாரு, மோசே தான் கடலை பிளந்தாரு, மோசே தான் கடலை பிளந்தாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. ஆனா உன் பேர் வரணும். நான் என்ன செய்யக்கூடாது? நான் செஞ்ச மாதிரி காட்டிக்காத, நீ கையை மட்டும் நீட்டு, நீ கையை மட்டும். அப்ப கையை நீட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், கையை நீட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது மட்டும் நீ என்னவாயிரு? நீ கையை மட்டும் நீட்டு, மீதி எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன்? நான் என்ன செஞ்சுக்கிறேன்? இந்த கடலை எப்படி பிளந்தாரு, எத்தனையா பிளந்தாருன்னா கவனிக்க போறோம். இந்த கடலை எப்படி பிளந்தார் இல்லையா? நீ கையை நீட்டு. நீ கை நீட்டோட கடலை என்ன செய்யும்? ரெண்டா பிளந்துரும் இல்லையா? கையை நீட்டவனே ரெண்டா பிளந்துரும் இல்லையா? அப்ப பழக்கன்னு சொல்றாருல்ல, அந்த கடத்தை எப்படி சொல்றாருன்னா அந்த 14:21 வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இரவும் ராம் முழுவதும் 21 வசனமா? ராம் முழுவதும் இல்ல கலைவாசி நீவாசி பலத்த கீழ் காற்றினார், சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு இல்லையா? பிளக்கிறது ஒண்ணு, பிரிஞ்சு போச்சு என்றார் இல்லையா? ஜலம் பிளந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னா இது எத்தனை படிச்சு பிறகு சொல்றேன். இப்ப ஆண்டவர் மோசே என்ன சொல்லிட்டாரு? நீ கையை மட்டும் நீட்டு, கடலை நான் பிளக்கிறேன் இல்லையா? இப்ப இதுதான் தேவன் செய்யற உதவி. இப்ப எல்லாருக்கும் என்ன கிளைமாக்ஸ்ல இருக்கும்? மோசே தான் கடலை பிளந்தாரு, மோசே தான் கடலை பிளந்தாரு. கையை நீட்டு, கடலை என்ன செய்யுது? பிளக்குது. கையை நீட்டு, கடலை என்ன செய்யுது? பிளக்குது. தடைகள் விலகும் கையை நீட்ட அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த கையை நீட்ட சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு? இவர் என்ன உதவி செய்கிறான்னு சொல்றாங்க. இந்த கையை நீட்ட சொல்லிட்டு இந்த மோசேக்கு எப்படிப்பட்ட உதவியை ஆண்டவர் செய்யறாரு, இந்த உதவி எப்படி இருக்குது அப்படின்னு 106வது சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா, 106வது சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா 9வது வசனத்தை வாசிக்கலாம். 106வது சங்கீதம் 9வது வசனம். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அப்படின்னா இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். அதனால்
அது வற்றி போயிட்டு இல்லையா? இப்ப மோசே கிட்ட என்ன சொன்னாரு? கையை நீட்டு, கடல் பிளந்து பிரிஞ்சு போயிடும், நீங்க என்ன செய்யலாம், நடந்து போலான்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப ஆண்டவர் மோசே கையை நீட்ட சொல்லிட்டார் இல்லையா? இப்ப கையை நீட்ட சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டி, அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? அதட்டி இருக்கிறாரு. இது அதட்டுறது யாருக்குமே தெரியாது. இது சங்கீதக்காரன் தான் சொல்றாரு, எப்பா இது மோசே கையை நீட்டனால கடல் பழக்கல, இவர் கையை நீட்ட சொல்லிட்டாரு. இவர் கையை நீட்ட சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த கடலை பார்த்து அதட்டி இருக்கிறாரு. கடலை பார்த்து இங்க கை வச்சுக்கோங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனத்தை பாருங்க பார்க்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனத்தை பாருங்க பார்க்கலாம். கடைசி 4 வசனத்தை. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் மார்க் 4 நீ 5 படிக்கிற. அவர் கடலின் பின்னணியிலே அது முடிக்கிற வசனம் சேர்ந்து அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போச்சு இல்லையா? என்ன பெற்றான்? நின்று போச்சு. கடல் அலைகளும் அமர்ந்து போச்சு இல்லையா? அப்ப அமைதியா இருக்கிற கடலை அதட்டனா விளக்க வைக்க வாழ முடியும். அந்த கொந்தளிக்கிற கடலை வீசுற காத்த அதட்டனா அமைதியாக்கும் அவரால் முடியும் இல்லையா? அமைதியா இருந்தாரு. என்ன ஆயிடுச்சு? எல்லாமே எல்லாம் சைலண்டா ஆயிடுச்சு இல்லையா? இப்ப அததாங்க அவர் சங்கீதக்காரன் சொல்ற என்ன சொல்றாருன்னா அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டி அப்படியா? அப்ப என்ன அதட்டி இருக்கிறாரு? எப்படி அதட்டி இருப்பாருன்னு யோசிங்கள. இப்ப கடல் முன்னாடி இருக்கு இல்லையா? ஜனங்கள்லாம் நிக்கிறாங்களா? இவங்க நடந்து போகணுமா? இப்ப அவர் கடலை பத்தி என்ன பண்ணி இருக்கிறாரு? அதட்டி இருக்கிறார் இல்லையா? என்ன அதட்டி இருப்பாரு? சொல்ல அதான் சொல்றாங்க. சொல்லு அதான் சொல்லு. வலி விடு அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? வலி விடு, என் பிள்ளைங்க போறதுக்கு வலிய விடு அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? அவன் அதையும் மீறி நான் விட மாட்டேன் அப்படி பிடிச்ச என்ன இருப்பாரு? இப்ப வலி விடுறையா இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? நீ தண்ணி நீ ஒழுங்கா பிரிஞ்சு போறையா இல்லையா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? இந்த சத்தம் கேட்ட உடனே அது என்ன இப்ப எல்லாமே பிரிந்து பிளந்து பிரிஞ்சு போயிடுச்சான் இல்லையா? அவர் எப்படி அதட்டாரு அவருக்கு தான் வெளிச்சம். நமக்கு தோராயமா யூகிக்கலாம். என்னது? ஒண்ணு அதட்டினா சும்மா இரு அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? இப்ப கொதிக்கிறத பார்த்து கொந்தளிக்கிறத பார்த்து சும்மா இருன்னு சொல்லிட்டார். இப்ப கம்முனுக்கிறத பார்த்து ஒழுங்கா வழிவிடு அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? இந்த ஒழுங்கிறத விட வழிவிடு அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் புரியுதா? நான் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறீங்களே எப்படி? பிடிச்சு வச்ச மாதிரி உட்காந்துக்கிறீங்களே எப்படின்னு அது புரியுதுக்கான ரொம்ப புரியாது எனக்கு தெரியல. அப்ப எவ்வளோ பேசுறதா உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியும். அப்ப புரிஞ்சுக்கணும். என்னது? இப்ப அவரு பாக்குற சங்கீதக்காரன் சொல்றாரு இந்த செங்கல் சும்மா மோச கையை நீட்ட என்ன செய்யல, இது ஒன்னும் மந்திர கோடையில பிரியறதுக்கு அத கையை நீட்ட சொல்லிட்டு இவர் சமுத்திரத்தை பத்தி என்ன செஞ்சிருக்கிறாரு? அதட்டி இருக்கிறார். என்ன பண்ணி இருக்கிறாரு? இப்ப அதெல்லாம் கடல் பிரியுமா அப்படின்னு கேட்டா எப்படி பிரிஞ்சுச்சுன்னு சொல்றாரு. இந்த அதட்டும் போது இந்த கடலை எப்படி பிரிஞ்சிச்சு, இந்த கடல் எப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அப்போ கையை நீட்ட சொல்லிட்டாரு. என்ன பண்ணிருக்கிறாரு? அதட்டி இருக்கிறார் இல்லையா? இந்த அதட்டின உடனே இது என்ன இருக்குது? வறண்டு போச்சு, வற்றி போச்சு, அது பிளந்து பிளந்து பிரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இது எப்படி நடந்துச்சுன்னு ஏசாயா தீர்க்கதரிசி இன்னும் கொஞ்சம் ஆழமா விளக்குறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த 11ஆம் அதிகாரத்துல அவர் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறாரு? ரொம்ப ஆழமா அதை விளக்கத்தை நீங்க பார்க்க முடியும். 15வது வசனத்தை பாருங்க. நல்ல வாசிமா. எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தமது காற்றின் வலுமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி ஏழாறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் நடந்து போகும்படி பண்ணினார் அப்படின்னா இல்லையா? ஒன்னும் புரியல தானே?
கொஞ்சம் நல்லா திருநெல்ல கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி கொஞ்சம் சத்தமா வாசிக்கோங்க. எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலுமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் நடந்து போகும்படி பண்ணினார். சரியா? சரி, இதை கொஞ்சம் ஒன்னா சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. இப்போ யாத்திராகம் 14:21 சொன்னாரு, ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு இல்லையா? ஜலம் பிளந்து, இந்த பிரிஞ்சிச்சு எத்தனையா பிரிஞ்சிச்சுன்னு சொல்லல. 1 2 பிரிஞ்சிருக்கலாம், 3 பிரிஞ்சிருக்கலாம், 5 பிரிஞ்சிருக்கலாம், 4 பிரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இது எத்தனையா பிரிஞ்சிச்சுன்னு ஏசாயா சொல்றாரு. என்ன சொல்றாரு? 7 ஆறுகளா பிரிஞ்சிச்சான். அப்ப அந்த சமுத்திரம் 7 ஆறுகளா பிரிஞ்சிச்சான். உங்க ஊர்ல ஏரி தான் உங்களுக்கு தெரியும், ஆறு உங்களுக்கு தெரியாது இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஏரி தான் தெரியும், என்ன தெரியாது? ஆறு தெரியாது. நீங்க வேலூர்ல இருந்து கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா அந்த ராணிப்படம் தாண்டி பாலாறு அப்படின்னு ஒரு ஆறு வரும் இல்லையா? என்ன ஆறு? அது பாலா போனாரா, அது பாலாக்கறாரான்னு தெரியல, அது பாலாறு இல்லையா? அது பால் ஓடினாரான்னு தெரியல. ஆக மொத்தம் என்னது? பாலாறு. அது எவ்வளவு பெருசு இருக்குது? போது 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 கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு அகலமா இருக்கு இல்லையா? 1 கிலோமீட்டர் அளவுக்கு அகலமா இருக்கு. 1 கிலோமீட்டர் அளவுக்கு, நான் சொல்றது அதிகமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், அளந்து பார்த்தீங்கன்னா கேட்காதீங்க. அப்படி 1 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்கலாம்? இப்படி 1 கிலோமீட்டர் அளவுக்கு எத்தனை ஆறு பிரிஞ்சிருக்குதான்? 7 ஆறுகளா பிரிஞ்சிருக்கான். அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க. ஏன்னா போறது 35 லட்சம் ஜனம், 35 லட்சம் பேர் போறாங்க. சும்மா அப்படி பிளந்துட்டு அப்படி நடந்து போகல. யாத்திராமத்தில் மோசே சொல்றாரு, ஜனம் பிளந்து பிரிஞ்சு சென்றாரு. ஆனா அது எப்படி பிரிஞ்சிச்சுன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. அது எத்தனையா பிரிஞ்சிச்சுன்னு ஏசாயா சொல்றாரு. புரியுதா சொல்றது? இப்ப ஜனம் பிளந்து பிரிஞ்சிச்சு. எத்தனையா பிரிஞ்சிச்சா? 7 ஆறுகளா பிரிஞ்சிச்சான். 7 குளமா பிரியல, 7 ஆறா பிரியல, 7 கவாய பிரியல, 7 ஆறுகளா பிரிஞ்சிச்சான். 7. அப்ப அந்த ஆறு எவ்வளவு நீளம் இருக்குதோ அவ்வளவு நீளத்துக்கு இந்த கடல் எத்தனை பிளந்து இருக்குது? 7 பிளந்து இருக்குது. இந்த 7 ஜனங்க பழக்கும் போதுதான் ஜனங்க எப்படி போனாங்க? ஏன்னா 35 லட்சம் ஜனங்க போகணும். அவனுடைய ஆடு, அவனுடைய மாடு, அவனுடைய ஒட்டகம், அவனுடைய கழுதை எல்லாம் என்ன செஞ்சு போகணும்? இதெல்லாம் போகணும். அப்ப இவ்வளவும் போகக்கூடிய அளவுக்கு அது என்ன செஞ்சிருக்குது? விஸ்தாரமா ஜலம் பிளந்து பிரிஞ்சிச்சு. எத்தனை பிரிஞ்சிச்சு? 7 ஆறுகளா பிரிஞ்சிருக்குது. 7. அப்ப இந்த வழியாம ஜனங்க செஞ்சிருக்கிறாங்க, நடந்து போயிருக்காங்க. இது முதல் பகுதி. எத்தனை பிரிச்சாரு? 7 பிரிச்சார். சரியா? இதை எப்படி பிரிச்சாருன்னு இப்ப சங்கீதக்காரர் என்ன சொன்னாரு? அதை அதட்டினார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவரு சமுத்திரத்தை என்ன செஞ்சாரு? அதட்டினார். அது அதட்டான பயந்தனா போயிடுச்சு, வட்டி வச்சிருந்தா இல்லையா? அது பயந்தனா மத்தல, அது எப்படி வட்டுச்சுன்னு ஏசாயா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அவர் எகிப்தின் நதியை அழித்து, எகிப்தின் நதி தம்முடைய காற்றின் வலுமையால் அப்படின்னா, தம்முடைய காற்றின் வல்லமையால் அப்படின்னா, தமது காற்றின் இந்த காத்து தான் என்னன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. ஒன்றும் புரியல, மட்டும் நல்லா புரியுது. இப்போ ஏதோ ஒன்று பற்றி வைக்கூடன்னு சொன்னால் அவங்க ஈஸியாக படிச்சுட்டுருவீங்க. அதனால கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் கொஞ்சம் மைண்டு பூரா இங்கே வச்சுட்டு என்ன தான் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுன்னா புரியும். ஏனமலை போகிற சுண்ணாம்பு கேட்குற மாதிரி உட்காந்துன்னா புரியாது. ஏனமலை போகிறவங்கள ஏதோ சொல்கிறாங்க, சரி சொல்லி முடிக்கட்டும் அப்படின்னு உட்காந்துன்னா புரியாது. ஆமாம் என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல கொஞ்சம் இந்த சிந்தையை இங்கே வச்சு கேட்டீங்கன்னா புரியும். சிந்தையாக வேற எங்கேயும் விட்டுட்டு மகன் போயிட்டானா இருக்கிறான்னு தெரியல, விட்டுட்டு போயிட போகிறோம் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா புரியாது. வீட்டை போட்டோம்னா போட்டலையான்னு தெரியலையே,
சாமி பார்த்தா காணமேனு பார்த்தேன்னா கேட்டேன்னா புரியாது. அப்போ என்னதான் ஆச்சு, சாப்பாடு ஸ்டவ் ஆஃப் பண்ணா இல்லையா அப்படின்னா புரியாது. என்னது அதெல்லாம் ஸ்டவ்வே எரிஞ்ச பழம் எரிஞ்சு இருக்கட்டும், நான் போகிற வரைக்கும் கேஸ் இருக்கட்டும் அப்படின்னு உட்காந்து என்னதான் சொல்கிறாங்க இந்த சிந்தையை வச்சு கேட்டிங்கன்னா புரியும், இல்லைன்னா புரியாது. ஒரு ஆழமான விஷயம். ஆனால் இது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை தான், ஆனாலும் ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா சொல்கிறத புரிஞ்சுக்கிற உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் வருது சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ புரிஞ்சுக்கிற சில பேராவது என்ன பண்ணுங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா செங்கடல் நினைச்ச உடனே மோசே கையை நின்றார் பிளந்துச்சு அப்படி சாதாரண நினைச்சிடாத. இந்த மோசையுடைய கைக்கு பின்னால இருக்கிற கிரியை தான் கர்த்தர் நமக்கு செய்யற உதவி. மோசையோட கைக்கு பின்னாடி செயல்படுறாரு பாரு. இப்ப மோசைக்கு என்ன வேலை, இப்ப அவர் கையை நீட்டிட்டார் இல்லையா, அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றேன். இப்ப கையை நீட்டிட்டார், இவர் கையை தான் நீட்டினாரு, அவர் என்ன பண்ணாரு, பின்னால் வந்து சமுத்திரத்தை பார்த்து என்ன பண்ணிருக்கிறாரு, அதட்டி இருக்கிறார் இல்லையா. இது அதட்டின உடனே அது ஒன்னா இருந்தது எத்தனையா போயிடுச்சா. இப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அதட்டா பயந்துக்கணும் என்ன போச்சு, பிரிஞ்சிச்சணும்ல. அது பயந்துனா பிரியல. அவர் இந்த ஏசாயோட சொல்றாரு, அவ தம்முடைய காற்றின் வல்லமையால் அப்படின்னா தம்முடைய இந்த காத்து எப்படி இருந்துச்சு. இப்ப சங்கீதத்தையும் இதையும் சேர்த்து படிக்கணும். எதை, சங்கீதத்தையும் ஏசாயாவையும் சேர்த்து படிச்சீங்கன்னா இந்த காத்து எங்கிருந்து வந்துச்சுன்னு புரியும் இல்லையா. அவர் காற்றை அப்படின்னு சொல்லல, அவர் காற்றை வீச பண்ணினான்னு சொல்லல, அவர் காற்றை வீச பண்ணினான்னு சொல்லல இல்லையா. அவர் தம்முடைய காற்றின் வல்லமையால் என்றார் இல்லையா. அப்ப அந்த காத்து எந்த காத்து, அவருடைய காத்து, அவருடைய. அப்ப இந்த அதட்டும் போது இந்த வாயில என்ன பண்ணிருக்கு, இப்ப நம்ம பேசினா என்ன வருது, வெளியிருந்து உள்ள என்ன வருது, ஒரு எனர்ஜி வருது இல்லையா. இப்ப நான் பேசணும் இல்லையா, ஒரு பிரசங்கம் ஒரு பிரசவத்துக்கு சமம். ஒரு பிரசவத்துக்கு எவ்வளவு வலியோ அவ்வளவு வலி, அவ்வளவு எனர்ஜி ஒரு பிரசங்கத்துல வெளியே போகும். புரியல. ஒரு பிரசவம் நடந்தா எவ்வளவு ஸ்ட்ரென்த் வெளியில போகுது, எவ்வளவு பிளட் வெளியே போகுது, எவ்வளவு ரத்தம் வெளியில வருது இல்லையா. ஒரு பிரசவத்துக்கு எவ்வளவு ரத்தம் வெளியில போகுதோ அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு பிரசங்கம் ஒரு பிரசவத்துக்கு சமம். அப்படின்னா ஒரு பிரசவம், நீங்க ஒரு பிரசவம் பண்ணிட்டு உட்காந்துட்டீங்க இல்லையா, நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசவமா பண்ணினே இருக்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு பிரசவம் எங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது சரியா. அதுதான் ஒரு பிரசவத்தினுடைய பலி, அதுதான் ஒரு பிரசங்கத்தினுடைய பலியும். அப்போ ஒரு பிரசங்கமோ ஒரு பிரசவமோ ரெண்டும் ஒண்ணு. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 2 குழந்தைய பெற்றுட்டு நீங்க அப்படியே இப்படி பிடிச்சு உட்கார்ந்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு எனர்ஜி எவ்வளவு போயிட்டு இன்னும் என்ன பண்ணி தான் இருக்கிறோம். இப்ப நாங்க பேசுறோம், நீ கேட்கறதே ஆமான்றதுக்கே வெளியில வர மாட்டேங்குது இல்லையா. ஆமான்றதுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பாட்டு பண்ணாலும் வெளியே சத்தம் என்ன செய்ய மாட்டேங்குது, அப்படியே வர மாட்டேங்குது இல்லையா. சில அக்காவெல்லாம் கை தட்டுவாங்க. என்ன, அந்த பாட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மதமே இருக்கிறது இல்லை. அதாவது தெரியாதவங்க தட்டமா வேற இல்லையா, ஆனா தெரிஞ்சு ரொம்பவும் அப்படின்னு அவங்க அப்படி கை தட்டுவாங்க பாருங்க. நான் சொன்னேன், இது பாடுறதுக்கும் இவங்க தட்டுறதுக்கும் இப்படின்னு கிடப்பாங்க சரியா. அப்போ ஒரு ஆசை, என்னென்ன ஆசைன்னா சொல்லக்கூடாது, அப்படி ஒரு ஆசை. ஆனா என்ன செய்ய முடியாது, ஆனா எங்க பிள்ளைங்க செஞ்சிருவேன் சரியா. ஆனா உங்களை என்ன செய்ய முடியாது, உங்களை செய்ய முடியாது. உடனே போர்படுத்தி வைக்க முடியாது. அதனால கம்மன் ஆயிடுவேன். சரி ஏதோ தட்டின்னு என்ன பண்ணு விட்டுட்டு போ அப்படின்னு கண்ணை எப்படி முடிக்க திருப்பிக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. அப்படி இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு பிரசவம் என்பது அவ்வளவு வலி, ஒரு பிரசவத்துக்கு எவ்வளவு எனர்ஜி. அதை போல இப்ப ஆண்டவர் அதட்டுறாரு. ஆண்டவர் அந்த கடலை பார்த்து என்ன செய்யறாரு, அதட்டுறாரு. இந்த அதட்டும் போது அவர் வாயிலிருந்து என்ன வருது, ஒரு எனர்ஜி வருது. இது வெறும் காத்து இல்ல, இது எனர்ஜி. கொஞ்ச நேரம் பேசணும், மூச்சு அப்படி வாங்குறோம்ல. ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிற எனர்ஜி என்ன செய்யுது, வெளியே வருது. இந்த எனர்ஜி இந்த சமுத்திரத்தை 7 பிரிக்குதாம். சொல்றாரு, சும்மா மோசே கையை நீட்டு அப்படி கடல் பிளந்தரல, கையை நீட்ட சொல்லிட்டாரு. பட் மோசே நீ எதுவும் செய்யாத, எல்லாமே நான் செஞ்சுக்கிறேன். ஆனா பேருக்கு யார் தான் இருக்கணும், நீ செஞ்ச மாதிரி தான் இருக்கணும். நான் செஞ்ச மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கு தெரியும், இந்த பைபிளை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு படிக்கிறான் பாரு, அவனுக்கு தான் தெரியும். எப்ப தெரியுது,
ஓ அப்ப சிவந்த சமுத்திரம் இது அங்க கதையாச்சு, அப்ப என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கண்ணை திறந்து படிக்கிறான் பாரு. அப்பதான் ஆஹா இது கதை அங்க கதையாச்சு. அப்ப நம்ம நினைச்சிருக்கிறோம் மோசே கையை நீட்டி பறந்துச்சுன்னு. இல்ல இல்ல, சங்கீத படிக்கும் தெரியுது. ஓ தலைவரை அதட்டி இருக்கிறாரு, அதனால தான் செங்கல் என்ன பண்ணி இருக்குது, படந்து இருக்குது அப்படின்னு தெரியும் இல்லையா? ஆமா, பிழிந்து பிறந்து போச்சுட்டாரு. அப்ப எத்தனையா தான் பிறந்துச்சு, எத்தனையா தான் புரிஞ்சுச்சுன்னு ஏசாயாவை படிச்சாதான் ஆஹா இது சங்கீதத்துல சொன்ன கதையாச்சு, இது யாத்திரை சொன்ன கதையாச்சு. அப்ப 7 ஆறுகளா என்ன பண்ணி இருக்கிறாரு, பிரிச்சு இருக்கிறாரு. எந்த சத்தம்? அதட்டனா ஒரே ஒரு சத்தம். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த எனர்ஜி தான் வல்லமை. தமது வாயி வல்லமையினால், தமது வாயின் வலிமையினால் அப்படி சொல்றாரு. அடுத்து போய் பாரு இல்லையா? அப்ப அதட்டினார் இல்லையா? இந்த அதட்டப்பது என்ன வருது? வாயிலிருந்து உள்ள இருந்து ஒரு எனர்ஜி வருது, ஒரு ஸ்ட்ரென்த் வருது. இந்த ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுச்சு? அதாவது காத்து மாதிரி தெரியுது, ஆனா உள்ள கதை என்ன? பேசும்போது என்ன வருது? ஒரு காத்து வருது. அது பெரும் காத்து இல்ல, உள்ள இருக்கிற என்ன நான் சொல்றேன். 1 மணி நேரம் நல்லா பேசி கம்மி நிலுங்க பார்க்கலாம். ஏன் கொஞ்ச நேரம் கோபப்பட்ட 2 சத்தம் போட்டு கம்மி நிலுங்க பார்க்கலாம். அப்படியே மூச்சு வாங்குது இல்லையா? ஏன்னாக்க உள்ள இருக்கிற எனர்ஜி என்ன இருக்கு, வெளியே வந்துருச்சு. அப்படின்னா இப்ப ஆண்டவர் சொல்ற 2 வார்த்தை சொல்றார். என்னது? தமது வாயி வலிமையினால் அப்படின்றார். கீர்த்தி அதை பிரிய பண்றாரு இல்லையா? அப்ப அந்த வாயிலிருந்து புறப்பட்டது வெறும் காத்து இல்ல, அந்த காத்தோட என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. இந்த வல்லமை என்ன பண்ணுச்சு? 7 ஆறுகளா பிரிச்சுச்சுன்ற இல்லையா? அப்ப இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. வெளியில என்ன தெரியும்? மோசே கையை நீட்டினா செங்கடல் பிளந்துச்சு, மோசே கையை நீட்டினா செங்கடல் பிளந்துச்சு. அதான் மோசே சொன்ன, மோசே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த ஹெல்ப் எப்படி இருக்குன்னா, நீ ஒண்ணு செய்யாத, நீ ஒண்ணுமே அடுத்த உதவி சொல்றேன், நீ ஒண்ணு செய்யாத, எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன். ஆனா பேருக்கு மட்டும் நீ செஞ்ச மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும், நீ செஞ்ச மாதிரி தான். இதுதான் தேவன் நமக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. ஆமென். இதான் தேவன் நமக்கு செய்யற மிகப்பெரிய உதவி இல்லையா? நான் சொல்றேன், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே நீ போய் செய்ய அப்படின்னு போயிடுறோம் இல்லையா? தண்ணி மன பாப்பா தண்ணி தான் விட்டான், ஏப்பா முன்னுக்குடிய கைகள் நல்லதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. உடம்பெல்லாம் வலிக்குது, கால் வலி கொஞ்சம் எட்டுவாங்க, ஒன்னும் வலிக்காது. எனக்கு கூட தான் வலிக்குது, நான் கூட தான் ஸ்கூல் போய் உட்காந்துட்டு வந்தேன், எனக்கு கூட தான் கைக்கெல்லாம் வலிக்குது, நீ இப்போ முன்னு குடிய அப்படின்னு மக ஈஸியா சந்தோஷமா சொல்லிட்டு போயிடுறான் இல்லையா? சொல்லிட்டு போய் நீ சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்படி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் கூட சொல்லி பாருங்களேன், அவன் முன்னோட பாருங்க, அவர் சொல்லுவா, ஏன்னா நீ எனக்கு கொண்டு என்ன பண்ணுங்க, எனக்கு கொண்டாந்து நீ வேணா எனக்கு தண்ணி குடிக்க வச்சுட்டு நீ வேணா போ அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்படி தங்கமான பிள்ளைங்க இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, நீ ஒன்னும் செய்யாத, நீ அமைதியா இரு, கூட மட்டும் இரு, பக்கத்துல மட்டும் இரு, நான் சொல்ற பாரு அதை மட்டும் சும்மா ஆக்செப்ட் பண்ணு. என்ன பண்ணு? இந்த வெங்காயம் வெட்டுற மாதிரி என்ன பண்ணு, நீ வெட்டாத நான் வெட்டிக்கிறேன், நீ என்ன பண்ணு, சும்மா ஆக்செப்ட் வெட்டுற மாதிரி. இந்த போட்டோ போஸ் கொடுப்பாங்க இல்லையா, இந்த போட்டோக்கு போஸ் கொடுப்பாங்க தானே, அந்த மாதிரி என்ன பண்ணு, நீ போட்டோக்கு போஸ் மட்டும் கொடு, மீதி எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வெட்டுற மாதிரி இல்லையா, அப்படி வெட்டுற மாதிரி அப்படி போடும், அப்படி ஒரு போட்டோ. அப்ப என்ன நினைச்சுக்குவாங்க, ஓஹோ பிள்ளை என்ன பண்ணி இருக்குது, அதுல ஒரு செல்ஃபி ஒண்ணு இல்லையா, அது உடனே ஷேர் பண்ணு, அதே ஒண்ணு வாட்ஸ்அப்ல ஒண்ணு. அப்படி பார்த்தா பாப்பா நான் என்ன செஞ்சு நிக்கிறேன், வெங்காயத்தை வெட்டுக்கிறேன், ஆனா வெட்டுறத கத்தி மட்டும் தான் இருக்குது, வெங்காயம் உயிரோட அப்படியே இருக்குது, வெங்காயம் வெட்ட பாடல, கத்தி போட பாடல, ஆனா போட்டோக்கு போஸ் மட்டும் கொடுக்கறல. அப்படிதான் ஏசாம சொல்றேன், என்னது, நீ போஸ் போட்டோக்கு போஸ் மட்டும் கொடுங்க. போட்டோவுக்கு இந்த கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்ட மாதிரி போஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஆனா ஊட்ட மாட்டாங்க பாத்தீங்கன்னா. நான் அப்படிதான் பண்ணேன், அடி எடுத்து வச்சுக்கிட்டேன் சரியா. அப்போ அது மாதிரி போஸ் கொடுத்துருங்க. நான் என்ன செய்ய, நீ ஒண்ணுமே செய்யாதப்பா, எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன், எப்படிங்க பண்ணுங்க, கொஞ்சம் வேடிக்கை பாருங்க கொஞ்சம். அப்ப இந்த ரகசியம்லாம் யாருக்கு தான் தெரியும்? தலைவர் மோசேக்கு தான் தெரியுது. ஏன்னாக்க நான் கையை நீட்டிட்டேன், இவர் எனக்கு பிறகு என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த சமுத்திரத்தை அதட்டிட்டாரு. இதை அதட்டின உடனே அவர் வாயிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. வாயிலிருந்து அவர் வஸ்திர தொட்டாலே ஒரு வல்லமை புறப்படணும், அதட்டனா வாயில வல்லமை புறப்படாதா? அந்த வல்லமை புறப்பட்டது. இந்த வல்லமை போய் அந்த செங்கடலை ஒன்னாயிரம் கடலை 7 ஆறுகளா பிரித்து பிளந்து போக பண்ணிடுச்சு அப்படின்னா இல்லையா? இந்த கையில் இன்னொரு கதையை ஆண்டவர் சொல்றார். இப்ப திரும்ப வாசி. எகிப்தின் சமுத்திரத்தின் முனையை கர்த்தர் எப்படி அழிச்சார் விளக்கம் சொல்றார். எப்படி அழிச்சாரு? தம்முடைய காற்றின் வலிமையினால்
அப்ப நீட்டினது மோசே கை மட்டும் இல்ல, அவர் முதல்ல கையை நீட்டிட்டாரு. அவர் கையை முதல்ல நீட்ட மோசே, நான் கையை நீட்டுறேன், ஆனா என் கை தெரியவே கூடாது. மேல நீ என்ன பண்ணு, மேல உன் கையை நீட்டு. அப்ப தலைவர் மோசே கையை நீட்டார். யார் கை மேல? ஆண்டவர் முதல்ல கையை நீட்டிட்டாரு. அவர் கை மேல இவர் கை வச்சுட்டாரு. அவர் அதட்டினாரு. அந்த வல்லமை புறப்பட்டுச்சு. அது ஏழா பிரிஞ்சிடுச்சு. ஜனங்க எல்லாரும் நடந்து போயிட்டாங்க இல்லையா? ஆக மொத்தமா மோசே வேலை ஒண்ணுமே கிடையாது. கை மேல கையை நீட்டனா இவருக்கு வேலையே. இதுதான் தேவன் ஒரு மனிதனுக்கு செய்கிற உதவி. உதவி செய்கிறார், பலம் தருகிறார். உதவி செய்கிறார், பலம் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். அதனால பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். திரும்ப சொல்லமா? உதவி செய்கிறார், பலன் தருகிறார். எனக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். அதனால பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். அப்ப மோசேக்கு என்ன வேலை? கையை நீட்டது மட்டும் தான் வேலை. அது எந்த கை மேல? ஏன்னா ஒரு கொஞ்ச நேரம் கையை நீட்டி இருக்க பார்க்கலாம், அப்படியே இறங்கும் இல்லையா? அப்படியே இப்படி போய் நிற்கும். ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட்டுக்கு கையை நீட்ட சொன்னா கூட அப்பெல்லாம் பனிஷ்மெண்ட் அப்படிதான். என்னது? ரெண்டு கையை நீட்டின்னு சேர் போட்டு உட்காருங்க. உட்காரதில்ல, சேர் மாதிரி உட்கார்ந்து கூட கையை நீட்டிடணும் இல்லையா? எப்படி இருக்கும்? காலும் அப்படியே வலிக்கும், அப்படியே ஜிவ்வுன்னு ஏறும் இல்லையா? இந்த கை அப்படியே என்ன செய்யும்? அப்படியே இறங்க கூடாது, தூக்கும். அப்படியே கொஞ்சம் கேள வரும். வாதர் என்ன கை அப்படி திருப்பி தூக்கும் இல்லையா? ஏன்னா கையெல்லாம் முட்டி மேல ரெண்டு விழும். அதனால கையை இப்படி தூக்கிடு. அப்படி கொஞ்ச நேரம் எல்லாரையும் நிக்க முடியலையே. 35 லட்சம் ஜனங்க நடந்து போகிற வரைக்கும், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் நடந்து போற வரைக்கும் இந்த கையை எப்படி நின்னுச்சுன்னா, கீழே இருக்கிறது கர்த்தருடைய கை, மேல இருக்கிறதாங்க மோசேயின் கை. அவ்வளவு உதவியை செய்து ஆசீர்வதிக்கிற ஒரு அருமையான நன்மை. ஆமென். இதான் ஒரு மனிதனுக்கு தேவன் செய்யற உதவி. எப்படி தெரியாது? வெளியில யாருக்கு இது தெரியாது. ஆனா யார் தான் செய்யறது? முழுக்க 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 செஞ்சு முடிச்சது பூரா கர்த்தர். ஆனா பேர் மட்டும் யாரு? மோசே. சரியா? இதுல வேற ஒரு செய்தி இருக்கு, இப்ப சொல்ல மாட்டேன். அது பார்க்கல. வேற எப்பயாவது தாழ்மை பத்தி வரும்போது அப்ப அதை கொஞ்சம் பேசணும். அது இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கு, அதை இப்ப பேச மாட்டேன். எப்பயாவது தாழ்மை பத்தி வரும்போது அப்ப அதை பேசிக்கலாம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா, தேவ நமக்கு உதவி செய்ய வல்லவர். எப்படி உதவி செய்யறா? யாருக்குமே தெரியாத அளவுக்கு, ஆனா எல்லா உதவிகளையும் கத்த செஞ்சு அந்த காரியத்தை செய்கிறார். ஏசாயில வாசிங்க, ஏசாயில வாசிங்க, முடிக்கிறேன். ஏசாயில வாசிங்க. அழித்து தமது காற்றின் வலுமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணினார். கடந்து போகும்படி. அப்ப இத்தனை உதவிகளை செஞ்சுட்டு ஆண்டு எப்படி இருக்கிறார்? எதுவுமே செய்யாதது போல, எல்லாமே மோசே செஞ்சது போல தேவன் என்ன செய்கிறார்? காட்டுகிறார். அதான் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு செய்கிற உதவி. அது நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா? இப்ப செஞ்சது யாருக்கு தெரிஞ்சிச்சு? யாருக்கும் தெரியல. யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆழமா கவனிச்சா மோசேக்கு தெரியும். சில வேளை மோசே கூட தெரியாத அளவுக்கு தேவன் என்ன செஞ்சிருவாரு? செஞ்சீங்கன்னா நீ கையை நீட்டு, கையை நீட்ட மட்டும் தான் அவருக்கு தெரியும். ஆனா கீழே அவர் கை நீட்டப்பட்டது அவருக்கு தெரியாது. அதட்டனது அவருக்கு தெரியாது. அந்த வல்லமை பிரிச்சது அவருக்கு தெரியாது. எத்தனை உதவிகளையும் செஞ்சுதான் அந்த நபரை தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
ஆமென். இதை யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறோம்? தேவன் யார் கேட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? அப்ப பரவாயில்ல, இனிமேல் நாம் செய்வேன்றெல்லாம் அவரே உண்மைதான். 100% அவர் செஞ்சிருவார். 100%, 1% கூட குறைவில்லை. 100% அவர் தேவன் செய்வார். 100% அவர் தேவன் செய்வார். சரியா? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் சொல்லக்கூட நினைச்சா நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிற நான் சொல்றேன். சரியா? வெள்ளிக்கிழமை ஃபுல்லா டோட்டலா தண்ணி கூட குடிக்காம தான் இருந்தேன். நேற்றிலிருந்து தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கிறேன். என்னை பார்த்துப்ப பேசினாக்க இதை சொன்னா நம்புவாங்களா? 3 வேளைக்கு 7 மணி தின்னுட்டு வந்து பேசுறா, இவரு தண்ணி குடிக்காம இருந்தாரா, தண்ணி குடிச்சிருந்தாரா, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லுவீங்க. காலையில 2.5 மணி நேரம் அங்க பேசியிருக்கிறேன், இப்ப 2 மணி நேரம் அங்க பேசியிருக்கிறேன். இதை முடிச்சுட்டு 3 மணி நேரம் திரும்ப என்ன செய்யணும், அங்க பேசணும் இல்லையா? இப்ப எப்படி இது வருது அப்படின்னா, உள்ள இருந்து என்ன ஆயிட்டே இருக்குது, அந்த எனர்ஜி உள்ள இருந்து. நீங்க தண்ணி குடிக்காம கொஞ்ச நாள் இருந்து பாருங்க, அப்ப தெரியும். தண்ணி குடிக்காம ஒரு நாள் இருந்து பாருங்க. அந்த ஒரு நாளும் 5 மணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன், 10 மணிக்கு முடிச்சிருக்கிறேன், சாயங்காலம் இங்க முடிச்சிருக்கிறேன், திரும்ப நைட்டு 9 மணிக்கு முடிச்சிருக்கிறேன். 4 ஆராதனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யூரின் பண்ண எனக்கு பயம் வந்துருச்சு. அதனால என்ன செய்யப்பா, சரி இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம் முடியாதல்ல. நான் யூரின் போகும்போது எனக்கே பயம் வந்துருச்சு. ஏன்னா அது ரத்தமா இல்லை யூரினான்னு தெரியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தேவை ஒரு பிரச்சனை பண்ணிக்க கூடாது, நம்ம சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்ட்டு சரி அங்கே தண்ணி மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், தண்ணி குடிக்கணும்னு தோணுது. ஆனால் நான் இல்லை இன்னும் 2 நாள் தானே இருந்துடலாம் அப்படின்றேன். ஆனால் அவர் இல்லை குடிக்கின்ற மாதிரி உள்ள ஏவராரு. நானாக கொஞ்சம் வீம்புக்கு பண்ணுற மாதிரியே சொல்லி நிற்கிறேன். இல்லை அப்போ வேண்டாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், தோணுது கம்மல் குடிச்சிக்கலாம்னு தண்ணி மட்டும் குடிச்சிருந்தேன். நேற்று ஃபுல்லாக தண்ணி தான். 5 மணி சர்வீஸு, 10 மணி சர்வீஸு, சாயங்காலம் எத்தனையும் முடிச்சுட்டு, இன்னைக்கு காலையில் முடிச்சுட்டு, இப்போ முடிச்சுட்டு, திரும்ப போய் முடிச்சுட்டு, அதுக்கு மேற்பட்டு தான் கத்த சித்தமானா சாப்பிடுவோம். அவங்க சொல்லிட்டு வந்துக்கிறேன். காலையிலே சண்டை, இட்லி ஊற்றிக்கன்னா சொன்னேன், நான் சாப்பிடணும்னு சொல்லலையே, இந்த கதையே இருக்கக்கூடாது அப்படின்னு காலைல சண்டை. ஏதோ ஒரு பண்ணுவே கத்தலுக்கு சொன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஏன்னா இந்த பலன் எப்படி வருதுன்னா, உள்ள இருந்து அந்த பலன் வரணும். அந்த பலன் வரணும். எப்ப வரும்? கூட இருந்தாருன்னா வரும் இல்லையா? கூட இல்லைன்னா கதை நடக்காது. கூட இல்லைன்னா கதை ஒரு நாள் நடக்காது. ஏன்னு சொல்லுன்னா, அவர் பலன் தருகிற ஆண்டவர். என்ன கொடுக்கிறவர்? கூட இருக்கிறதே அதுக்கு தானாங்க. கூட இருக்கிறதே அவர் வாயின் வடுமையினா சிவந்த சமுத்திரம் 7 பிரிய வைக்க முடியும்னா நமக்கு பலன் கொடுக்க முடியாதா? முடியும். எதை வச்சு? நான் நடந்துக்கிற வீதம், நான் நடந்துக்கிற இந்த பலத்த தேவன் யாருக்கு தர? ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிற டைம் ஆச்சு. ஒரே ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன் இல்லையா? அவர் சொல்றத அப்படியே கேட்கிறவனுக்கு தான் தேவன் உதவி செய்வார். அவர் சொல்றத அப்படியே கேட்கணும். அவர் சொல்றத அவரு சொன்னா நீ சொன்னாக்க நான் கேட்டுக்கணும்னா அப்படின்னா கிடைக்காது. அவர் சொல்லிட்டா அதுக்கு மறுப்பே இல்லை. அவர் சொன்னதை அதை கூட்டாம அதை குறைக்காம அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்ம செஞ்சுட்டோம்னா நமக்கு தேவையான நேரத்துல தேவையான உதவிகளை நமக்கு செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கு. ஆமென். மோசே சொன்னார், கையை நீட்டுனா அது எப்படி? கையை நீட்டினா கடல் பழக்குமா அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? இதெல்லாம் ஆகிற கதையா, சரி இருக்கிற கதையா பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தாருன்னா என்ன கிடைக்காது? உதவி கிடைக்காது. திரும்ப சொல்ற, திரும்ப கையை நீட்டுற. மோசனுடைய பழக்கம் பார்த்தீங்கன்னா, வழக்கமா தண்ணிக்குள்ள எதாவது இருந்தா வெளியே எடுத்து போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் இல்லையா? நான் அவர் சொல்றேன், தண்ணிக்குள்ள குச்சி போட்டு குடிக்கிட்டா எப்படி? தண்ணிக்குள்ள மரத்தை போட்டா தண்ணி நாத்தமா எடுக்குமே தவிர நல்லா இருக்காது இல்லையா? ஏற்கனவே தண்ணி நல்லா இல்லை, இதுல மரத்தை போட்டா எப்படி இருக்கும்? இன்னும் நாரம். தண்ணிக்குள்ள மரம் தான் ஏகப்பட்ட ஸ்மெல் வரும் இல்லையா? வேற எதாவது கூட தெரியாது. ஆனா மரம் விழுந்துடுச்சுன்னா பயங்கர நாத்தம் அடிக்கும் இல்லையா? உங்க ஊர் பக்கம் என்ன இந்த ஓலை கீத்து பண்றாங்களா? அங்க போய் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். அங்க போய் நிக்க தேவையில்ல, அந்த வழியே போங்க, அப்ப தெரிஞ்சு போயிடும். என்னது? இந்த ஓலைய தண்ணீரை போட்டா அந்த தண்ணி எத்தப்பட ஸ்மெல் அடிக்கும் அப்படின்றது சும்மா நடந்து அப்ப தெரிஞ்சுக்கிறான். இந்த கீர்த்தி பண்றாங்க போடுறதுக்கு அந்த வழியை நடந்து போனாலே தெரிஞ்சுக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த மரத்தை தூக்கி போடுன்னா போட்டு குடிக்கிறாரு. அப்ப மோசனுடைய பழக்கம் என்னன்னா, ஒன்ன சொல்லிட்டாருன்னா அதை கூட்டவும் மாட்டாரு, அதை குறைக்கவும் மாட்டாரு, அப்படியே செஞ்சிருவாரு. அப்படியே அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்றத அப்படியே செய்யற நபர்களா நீங்களும் நானும் இருந்தா
நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த தடையும் இல்லை. அது எப்படி முடியும்? இது என்ன அவருக்கு என்ன பரவாயில்ல சொல்லிட்டு போயிட்டாரு, நமக்கு என்ன பண்றத நம்ம தானே, வழி நமக்கு தானே அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் உதவி கிடைக்கும், ஒரு நாளும் உதவி கிடைக்காது. உதவி கிடைக்குன்னா அவர் சொல்றத அப்படியே செய்யும். கண்ண முடியலமா? உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். கர்த்தர் நம்ம கூட வர்றது நமக்கு உதவி செய்யறதுக்கு தாங்க. ஆண்டவர் நம்ம கூட வர்றது நமக்கு உதவி செய்யறதுக்கு தான். அந்த உதவி நமக்கு கிடைக்கணும்னா ஒன்னே ஒன்று எதிர்பார்க்கிறா, நான் சொல்றத அப்படியே செஞ்சிடு. ஏன்னா அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் நான் உதவியே செய்யறேன். நான் செய்ய போறதான் உனக்கு நான் சொல்றேன். நீ அதை சும்மா ஆக்சன் பண்ணிட்டா உனக்கு உதவி கிடைச்சிடும். ஆனா அதை கூட நான் செய்ய மாட்டேன். நான் வேறு விதமா செய்யறேன்னு செய்யும் போதுதான் என் கையை நான் முடக்கிக்கிறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய உதவி உனக்கு கிடைக்காம போகுது. கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்காம போகுமானால் நடக்க வேண்டியது நடக்காம போயிடும். கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்காமல் போகுமானால் நடக்க வேண்டியவைகள் நடக்காம போயிடும். கொஞ்சம் வித்தியாசம் சொல்றேன். நடக்க வேண்டியது நடக்கணும்னா கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். கிடைக்க வேண்டியது கிடைச்சா நடக்க வேண்டியது நடக்கும். இன்னைக்கு ஏன் நடக்க வேண்டியது நடக்க மாட்டேங்குன்னா கிடைக்க வேண்டியது கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா அவர் நினைச்சபடி அவர் சொன்னபடி நீ செய்யல, அதனால உனக்கு கிடைக்கல, அதனால அது நடக்கல. எப்ப நடக்கும்? நீ செய், அப்ப நடக்கும். அவர் என்ன சொல்றா? மரியாதை அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க வேலைக்கார பார்த்து. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சிருங்கப்பா. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சிருங்கப்பா. கூட்டிராதீங்கப்பா, குறைச்சிடாதீங்கப்பா. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சிருங்கப்பா. அப்பதான்ப்பா அந்த உதவி உனக்கு கிடைக்கும். அப்பதான்ப்பா நடக்க வேண்டியது நடக்கும். அந்த உதவி கிடைச்சிருச்சுன்னா நடக்க வேண்டியது அப்பதான்ப்பா நடக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த காணொளிகளை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை எவ்வளவோ உதவி எங்களுக்கு தேவைப்பட்டது, ஆனா உதவி கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம், வருத்தப்பட்டோம், துக்கப்பட்டோம், சங்கடப்பட்டோம். ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு எவ்வளவு கிடைச்சோம். மறுபக்கம் ஒரு கேள்வி, நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சியா? நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சியா? எது தப்புறது ஒரு கேள்வி நமக்கு. நான் உதவி செய்யலைன்னு மட்டும் கேட்கிறேன், ஓகே. ஆனா நான் செஞ்சமா சொன்ன மாதிரி நீ செஞ்சியா? கையை நீட்டன மோசம் நீட்டினாரு, உனக்கு அதை செய்யன்னு சொன்னேன், நீ செஞ்சியா? கர்த்தர் சொல்றதை என்னைக்கு சொன்னபடியே நம்ம செய்கிறோமோ அன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து நமக்கு உதவிகள் கிடைக்கும். அவர் சொல்றது ஒன்றா இருக்கு, நான் செய்யறது ஒன்றா இருக்குன்னா ஒரு நாள் அவர்கிட்ட உதவி எதிர்பார்க்காதீங்க, நிச்சயமா கிடைக்காது. நிச்சயமா கிடைக்கும். நான் எதையோடு செய்வேன், நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே தாங்கப்பா, அதை தாங்கப்பா, இதை தாங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டேன். நீ ஜெபம் பண்றதுனால உதவி கிடைக்காது, அவர் சொல்றதுனால தான் உதவி கிடைக்கும். இன்னைக்கு நம்மளா கூட செஞ்சுட்டு அவரோட உதவி எதிர்பார்த்தா 100% கிடைக்காது. அவர் சொல்லணும், அதான் நான் செய்யணும், அப்பதான் எனக்கு 100% எனக்கு உதவி கிடைக்கும். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நீங்க சொன்னதை நான் செய்யாம போயிட்டேன் சுவாமி, எனக்கு நல்லா புரியுது. ஒண்ணு நீங்க சொன்னதை நான் செய்யாம போயிருக்கணும், இல்ல நீங்க சொல்லாத ஒண்ணு நான் செஞ்சிருக்கணும். அதனாலதான் உதவி கிடைக்கிறேன்னா இன்னைக்கு நான் ஆழமா அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் நான் செய்வேன்.
மோசே கையை நீட்டினார், கையை மடக்கிறார், போடுனா போடுறான், அடினா அடிக்கிறான். என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சான். அதனுடைய விளைவுதான் கர்த்தர் செஞ்ச உதவி. இன்னைக்கு நமக்கு அந்த உதவி செய்யணும். கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சுடு. உனக்கு தேவையான உதவி, தேவையான நேரத்தில், தேவையான அளவுக்கு தேவையான உதவி கிடைச்சி உன்னை ஆசீர்வதிச்சிருவேன். பரிசுத்தக்காரன் கூட இருக்கட்டும். எங்களுக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், குடும்பத்துக்கும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவையான உதவிகளை தேவையான நேரத்தில், தேவையான அளவுக்கு, தேவையானபடி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா சுவாமி. தேவக்கரம் எங்கள் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த உதவிகளை செஞ்சு ஆசீர்வதிச்சிடும். கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.